வாங்க இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸில் அதிகப்படியான லெமன் ஜூஸ் வரா மாதிரி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு ட்ரிக்கு. இந்த லெமன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரே லெமனில் 3 லெமனுக்கான ஜூஸ் இதுலேருந்து எடுக்கலாம். சில பேர் வந்து கல்லாட்டம் இருந்தாலும் லைட்டாக புழிஞ்சிட்டு கீழே போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதை வந்து லைட்டாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும், நல்லா ரொட்டேட் பண்ணணும். நல்லா ரொட்டேட் பண்ண நம்மளுக்கு வந்து காய்வாடாக இருக்கிற பழம் கூட அதுலேருந்து நல்ல பல்ப்பு கிடைக்கும், ஜூஸ். அது வந்து ஃபுல் ஜூஸை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு 10 மினிட்ஸ் வரலையும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்துனிங்கன்னா எத்தனை பழம் ஜூஸ் போட போகிறீங்களோ அத்தனை பழத்துக்கான எடுத்துக்கிட்டு இதை மாதிரி நம்ம அமுத்தி பார்க்கணும். இது மாதிரி நல்லா இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரூட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா அமுந்துது பாருங்கள். இதை மாதிரி நல்லா அமுகிற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஜூஸும் வெளியே வந்துடும். அப்படியும் இல்லைனா வந்து ரெண்டாவது ஒரு டிப்ஸ் பார்க்குறீங்கன்னா, இப்போ ஜூஸ் போட போகிறீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், இதை எடுத்து வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்படி பண்ணிங்கனாலும் வந்து நம்மளுக்கு நல்ல நிறைய ஜூஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பச்சையாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம நல்ல ஜூஸ் எடுக்கலாம். இது பாருங்கள், அமுங்குது பாருங்கள், நல்லா அமுங்குதுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் காய்வாடாக இருந்துச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு சுகரு தண்ணி ஆட் பண்ணி நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். நல்லா அமுக்க நல்லா வந்து ரிலீஸ் ஆகி நல்ல பல்ப்பியாக இருக்கும் ஃப்ரூட்டு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம லெமன் ஜூஸ். இப்போ இது மாதிரி வந்து நைஃப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஜூஸஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. இதுவே வந்து நீங்கள் அருவாள் மனையில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஜூஸ் எல்லாமே வந்து கீழே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. நைஃப்பில் தான் இதை கட் பண்ணணும். அப்படியே நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் புழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்குவீஸ் பண்ணிங்கனாலே எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் டைரெக்டாக வந்து காய்வாடாக இருக்கிறப்பே நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளால் புழியவும் முடியாது. இதில் வந்து இதனோட சொலைகள்லாம் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நசுங்கி நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இப்படி இருக்கா. இதை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்குவீஸ் பண்ணிங்கனாலே எல்லா பழமும் அதனோடய ஃப்ரூட் பல்ப் எல்லாமே இதில் இறங்கிடும். இது ரொம்ப அழுத்தி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளால் புழியவே முடியாது ரொம்ப காயாக இருந்தால். ஸோ அதனால் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்கிறப்ப நம்மளால் புழிய முடியாது. ஸோ அது வந்து பச்சை காய் மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே வந்து அதை வந்து ஜஸ்ட்டு அதை ரொட்டேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழுத்தி நல்ல பல்ப் எல்லாம் வெளியே வந்துடும்.